ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் தானே? நல்லா இருக்கீங்களா? நான் உங்களை ஃப்ரெண்டாக தான் பார்க்குறேன். உங்களோட கமெண்ட்ஸை படிக்க படிக்க என்னோட வயசெல்லாம் அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வந்துடுச்சு. ஸோ நட்புக்கு வயசு கிடையாதுன்னு நினைக்கிறேன். யாரெல்லாம் என்னை ஃப்ரெண்டாக ஏற்றுக்கிட்டீங்களோ இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட்டில் ஃப்ரெண்டுன்னு சொல்லி ரெக்வஸ்ட் பண்ணுங்கள். நான் உங்களை ஃப்ரெண்டாக ஏற்றுக்கிறேன். நீங்கள் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, என்னோட வீடியோஸ்க்காக நீங்கள் காத்துட்ருக்கீங்கன்னா ஒரு லைக் கொடுங்க. எத்தனை லைக் வருதோ அத்தனை ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு காத்துட்டு இருக்காங்க அப்படின்னு நான் சந்தோஷப்படுவேன். வீடியோக்கு ரீச் ஆகணுன்றதுக்காக அந்த லைக்கை கேட்கல. இனம் புரியாத ஒரு சந்தோஷம் இந்த 1 வீக்கா. ஏன்னா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சிருக்காங்க எனக்கு. என்னோட ஏஜ் வந்து 48. கம்மிங் ஜூன் வந்ததுன்னா 48. ஜூன் 15 என்னோட பர்த்டே. பார்ப்போம் எத்தனை பேர் ஞாபகம் வச்சுட்டு எனக்கு விஷ் பண்றீங்கன்னு பார்க்கலாம் அந்த வீடியோவில். ஓகே, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இந்த 1 வீக்ல என்னென்ன மாற்றம் உங்ககிட்ட வந்தது? 10th 11th 12th இந்த 3 ஸ்டாண்டர்டுக்குமே இனிமே வாரம் வெள்ளிக்கிழமை உங்களோட தனியா வந்து நான் பேச போறேன். இது வந்து கண்டிப்பா வந்து நமக்குள்ள ஒரு ஃப்ரெண்ட்ஸ்குள்ள பேசக்கூடிய ஒரு கான்வர்சேஷன் மாதிரி தான், சரிங்களா? ஸோ உங்களோட மனநிலை எனக்கு நல்லாவே புரியும். அப்படியே படிச்சுக்கிட்டே இருங்க அப்படின்னு நான் சொல்லவே இல்லை குட்டீஸ். தயவு செஞ்சு கேளுங்க செல்லங்களா. உங்களோட வாழ்க்கையில நீங்க வந்து சந்தோஷமா வாழணும் அப்படின்னா பணம் ஒரு பெரிய பங்கு வகிக்கிறது. அதே போல ஒழுக்கம் ஒரு பெரிய பங்கு வகிக்கிறது. அதே போல ஆரோக்கியம் ஒரு பெரிய பங்கு வகிக்கிறது. ஸோ இந்த 3மே கரெக்டா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா நம்ம வந்து நல்லா இருக்கலாம். அதே நேரத்துல அந்த எஜுகேஷன் ஒண்ணு அப்படின்றதும் நமக்குள்ள வேணும். எஜுகேஷன் இருந்தாதான் பணத்தையே ஈட்ட முடியும். ஏன்னா கல்வி இல்லாம இந்த காலகட்டத்துல நம்ம வந்து சம்பாதிக்கவே முடியாது, சரிங்களா? ஸோ நம்ம லாஸ்ட் 1 வீக் உங்ககிட்ட நான் பேசியிருந்தேன். 10th 11th 12th ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் நான் வந்து பேசியிருந்தேன் ஸ்டடி பிளான் சொல்லிட்டு. 10,000மோ 12,000மோ அந்த வீடியோ போயிருக்கு. லாஸ்டா பார்க்கும்போது 10,000 வியூஸ் போயிருந்தது. இப்போ 12,000 போயிருக்குன்னு நினைக்கிறேன், கரெக்டா தெரியல. அவ்வளோ குழந்தைங்களும் பார்த்துருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். ஆனா பார்த்த எல்லாரும் என்னை வந்து ஃப்ரெண்ட்ஸா அக்செப்ட் பண்ணிப்பாங்களான்னு கண்டிப்பா அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. யாரெல்லாம் முதல் ஃப்ரெண்டா என்னை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னு சொல்லிட்டு இம்மிடியேட்டா கமெண்ட் பண்ணுங்க. நீங்க எந்த டிஸ்ட்ரிக்ட், எந்த ஸ்டாண்டர்ட், உங்க நேம் என்னன்னு கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா ரிப்பீட்டடா எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து யாரோட நேம் நான் வந்து அடிக்கடி பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு என் மைண்ட்ல நான் கொஞ்சம் ரெஜிஸ்டர் பண்ணணும். ஏன்னா எனக்கு அத்தனை ஃப்ரெண்ட் இருக்காங்க, நான் சந்தோஷப்படும். அது கேர்ள்ஸா இருந்தாலும் சரி, பாய்ஸா இருந்தாலும் சரி, எல்லா குழந்தைங்களுமே நல்லா இருக்கணும். கடவுள்கிட்ட தினசரி நான் ப்ரே பண்ணிக்கிறேன். நீங்க எல்லாரும் நல்லா படிக்கணும், ஒழுக்கமா இருக்கணும், பெரியவங்க வார்த்தையை கேட்கணும், பெருசா சாதிக்கணும், நீங்க நினைச்ச வாழ்க்கைய நீங்க சந்தோஷமா வாழணும். அதுக்கு இந்த பிரபஞ்சம் நமக்கு துணையா இருக்கணும். உங்களுக்காகவும் சேர்ந்துதான் நான் தினசரி ப்ரே பண்ணிக்கிறேன். இப்போ கூட ப்ரேயர் முடிச்சுட்டு தான் வந்து உட்காந்து பேசிட்டு இருக்கேன். ஸோ கண்டிப்பா சொல்றேன் குட்டீஸ், வாழ்க்கையில துன்பம் இல்லாத மனிதர்கள் கிடையவே கிடையாது. இன்னைக்கு வந்து எக்ஸாம்ஸ்க்கு நிறைய பேர் வந்து சரியா ரெடி ஆகாம போனதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கலாம். உங்களோட அலட்சியம் மட்டும் இருக்காது, குடும்ப சூழ்நிலை இருக்கலாம், வறுமை இருக்கலாம், வீட்டுல இருக்க அம்மா அப்பாவுக்கு உடல்நிலை சரியில்லாம அவங்களுக்கு பணிவிடை செஞ்சுக்கிட்டு படிக்க முடியாத சூழல் இருக்கலாம். நீங்க வந்து பார்ட் டைம் ஜாபா போய் வெளியே போய் சம்பாதிச்சுக்கிட்டே படிக்கிற குழந்தைங்களா இருக்கலாம். ஸோ உங்களாலலாம் வந்து சாதிக்க முடியல அப்படின்ட்டு வருத்தமே படாதீங்க. கடவுள் கண்டிப்பா இருக்காரு. எல்லாரோட வாழ்க்கையிலையும் 1000 சோதனைகள் ஆண்டவன் கொடுத்தாலும் என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பா வந்து எல்லாமே மாறும். வாழ்க்கை அப்படின்னா எல்லாமே கலந்ததுதான். இன்பமும் வரும், துன்பமும் வரும். இரண்டுமே கலந்து வந்தாதான் அது வாழ்க்கை. என்னோட வாழ்க்கையிலுமே நிறைய பிரச்சனைகள் இருக்கு. எந்நேரம் பாத்தீங்கன்னா அடிக்கடி என்னோட உடல்நிலை ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும். என்னோட உடம்புல இருக்க பிரச்சனைய லிஸ்ட் போட்டேன்னா குறைஞ்சது ஒரு 7-8 பிரச்சனை தான் இருக்கும். ஒரு 20 வருஷமா 10 வருஷமா 12 வருஷமா ஒவ்வொன்றும் அப்படியே வந்து ஒட்டிக்கிச்சு. ஆனாலும் எல்லாத்தையும் அப்படி தொடச்சி அப்படி ஓரம் போட்டுட்டு அந்த ஃபோன் கேமராவை ஆன் பண்ணிட்டு அப்படி உட்காரும் பொழுது அந்த பேசும்போது ஒரு சந்தோஷம் கிடைக்குது பாருங்க. அதெல்லாம் சொல்லவே முடியாது. இனம் புரியாத ஒரு சந்தோஷம். நம்மோட பேச்சுக்கு இவ்வளோ குழந்தைங்க காத்து கிடக்காங்களா? இது எல்லாமே அந்த கடவுள் கொடுத்த ஒரு பிளெஸ்ஸிங்ஸ். எல்லா புகழும் இறைவனுக்கே. இதை விட வேற என்ன செல்லங்களா வேணும் சொல்லுங்க? நான் எவ்வளோ சொந்தங்களை சேகரிச்சிருக்கேன் பார்த்தீங்களா? நீங்கள்லாம் என்னோட ஃப்ரெண்ட்ஸுங்க அப்படின்னா தயவு செஞ்சு குட்டீஸ், உங்களோட நான் டிராவல் பண்ண போறேன். வெறும் இந்த 3 வருஷம் மட்டும் கிடையாது, 10th 11th 12th மட்டும் கிடையாது.
கடைசி வரையும் என் ஆயுட்காலம் இருக்க வரையும் இந்த மாதிரியான வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். நீங்க என்ன படிக்கிறீங்க, காலேஜ் எங்க அட்மிஷன் போனீங்க, நீங்க என்ன சம்பாதிக்கிறீங்க, எப்ப கல்யாணம், கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்தாச்சா, எந்த கம்பெனில வேலைக்கு போறீங்க, எல்லா டீட்டெயில்ஸும் எனக்கு எல்லா வாரங்களும் வீடியோஸா வரணும். வீடியோஸ்ல கமெண்ட்ஸா வரணும். தப்பா எடுத்துக்காதீங்க. கொஞ்சம் கொஞ்சம் இடையில கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. முடியல, என்ன பண்றது? த்ரோட் ப்ராப்ளம் கொஞ்சம் இருந்துகிட்டே தான் இருக்கு. ஆனாலும் பேசாம இருக்க முடியுமா? நமக்கு பேசினா தானே பொழுதே போகும். சரி குட்டீஸ், எல்லாரும் என்னோட ட்ராவல் பண்ணுவீங்கன்னு நான் நம்புறேன். இது வந்து உண்மையா சொல்றேன் குட்டீஸ், மனசுல இருந்து பேசுறேன். யூடியூப்ல வீடியோஸ் ரீச் ஆகணும், பெருசா சம்பாதிக்கணும், அதெல்லாம் ரெண்டாவது. கடவுள் எனக்கு கொடுக்கணும் அப்படி இருந்தா யூடியூப்ல மூலியம் தான் கிடைக்கும் அப்படின்றதுலாம் கிடையாது. ஸோ எப்படினாலும் வர்றது வரதான் போகுது. சரிங்களா? அவங்கவங்களுக்கானது இறைவன் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாரு. கண்டிப்பா அது நல்லதே நடக்கும். ஆனா எனக்கு ஒரே ஒரு வருத்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களெல்லாம் வழி நடத்துற நானு உங்களை இன்னும் சிறப்பா வழி நடத்தணும், உங்களை பெருசா சாதிக்க வைக்கணும் அப்படின்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன். நான் வந்து உங்ககிட்ட வீடியோல பேசுறேன் அப்படின்னோடனே நிறைய கமெண்ட் வந்து கீழே வந்து 12க்கு பிசிக்ஸ் போடுங்க, கெமிஸ்ட்ரி போடுங்க, மேக்ஸ் போடுங்க, இங்கிலீஷ் போடுங்க, 11க்கு போடுங்க, 10க்கு போடுங்க, இங்கிலீஷ் மீடியம் போடுங்க, தமிழ் மீடியம் போடுங்க. கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க பிள்ளைங்களா. ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ இல்ல 2 வீடியோ தான் போட முடியுது. ஹெல்த்ல அவ்வளோ ப்ராப்ளம் இருக்கு. இந்த ட்ரை ஐ ப்ராப்ளம் இருக்கு பாத்தீங்களா? டிராப்ஸ் போட்டா கூட வேலை செய்யல. 2 நாளா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். மனசு வலிச்சது. என்னடா யூடியூப்ல வீடியோ போட முடியாம போயிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்காகவே பார்த்து பார்த்து ஹாட் வாட்டர்ல வந்து ஒத்தடம் கொடுத்துக்கிட்டு டிராப்ஸ் போட்டுக்கிட்டு நிறைய பிரச்சனையை நானும் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா அதான் சொன்னேனே, எல்லாத்தையும் இப்படி தொடச்சு அப்படி தூக்கி தூரம் போட்டுட்டு அவங்க முன்னாடி வந்து உட்காரும்போது சந்தோஷமா உட்காந்துட வேண்டியதுதான். ஏன்னா பிரச்சனை இல்லாத மனுஷன் யாரு இருக்கா? நம்ம விட யோசிச்சு பாருங்க, நம்மளை விட இன்னும் வாழ்க்கையில பல விதங்கள்ல கண் தெரியாம, கால் ஊனமா, என்ன சொல்றது, குறை என்ன சொல்லுவாங்க, எனக்கு கரெக்டா சொல்ல தெரியல, மூளை வளர்ச்சி குன்றியவர்கள். கரெக்டான வார்த்தை சொல்லணும்ல, யார் மனசை காயப்படுத்திடக்கூடாது இல்லையா? தவறாச்சு, ஏன்னா வருத்தப்படுவாங்க இல்லையா? தப்பு இல்லப்பா. மூளை வளர்ச்சி குன்றியவங்க, இந்த மாதிரி நிறைய பேர் கடவுள் படைச்சிருக்காரு. அவங்க எல்லாருமே இந்த பூமியில வாழறாங்க, தைரியமா வாழறாங்க. நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க. இந்த நேரம் ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். யூடியூப்ல ஒரு லேடி பார்த்தீங்கன்னா, அவங்க ஃபேமிலியோட வீடியோ போடுவாங்க. அந்த அம்மா வந்து வீல் சேர்ல உட்காந்துட்டு தான் வீடியோ போடுவாங்க. அவங்களோட ஃப்ளாஷ்பேக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபேமிலியா அவங்க பைக்ல போகும்போது ஒரு ஆக்சிடென்ட்ல கீழே விழுந்து அவங்களோட டிஸ்க்ல பெரிய அடிபட்டு அவங்களால நடக்க முடியாம போயிடுச்சு. ஆனாலும் அந்த அம்மா அந்த வீல் சேர்ல உட்காந்துக்கிட்டே வீடியோவோ போட்டும் சம்பாதிக்கிறாங்க. அது இல்லாம அவங்க ஹஸ்பண்ட் கூட சேர்ந்து வீட்லயே வந்து நிறைய வேலை பார்த்து, அவங்க ஒரே ஒரு பொண்ணு தான், அந்த பிள்ளைய படிக்க வைக்கிறாங்க. அவங்க சந்தோஷமா ஹாப்பியா வந்து வீடியோ போடுறாங்க. அவங்களெல்லாம் பார்க்கும்பொழுது கடவுள்ல எனக்கும் நிறைய பிரச்சனை இருக்கு. ஆனா இன்னைக்கு நான் கைகால்களோட நடந்துட்டு இருக்கேன், வீட்டுல சமைக்கிறேன், யூடியூப்ல வீடியோ போடுறேன், உங்க முன்னாடி பேசுறேன், இத்தனை ஃப்ரெண்ட்ஸோட நட்பு வச்சுட்டு இருக்கேன். இது எல்லாமே வந்து கடவுளோட ஒரு பிளெஸிங்ஸ் நான் நினைக்கிறேன். இப்ப சொல்லுங்க பிள்ளைங்களா, குறையில்லாத மனுஷன் யாரு இருக்கா? யோசிச்சு பாருங்க. ஸோ நம்ம வாழ்க்கையில நம்ம வளர்ந்து வரணும் அப்படின்னா நம்மளோட குறைய வந்து ஒரு பெரிய பொருட்டா எடுத்துக்காதீங்க பிள்ளைங்களா. எனக்கு இந்த எழுதி வச்சு அப்படியே ஒப்பிக்கிறதுக்கும் தெரியாது. அதே நிறைய விஷயங்களை வந்து கண்டென்ட் எடுத்துட்டு அதை மைண்ட்ல வச்சுட்டு அப்படியே சொல்லவும் தெரியாது. ஸோ இங்க மனசுல என்ன தோணுதோ அதை அப்படியே உங்ககிட்ட பேசுறேன். ஸோ அதனால கொஞ்சம் பிளேடு போடுற மாதிரி ஒரு சிலருக்கு தோணும். அவங்களாம் தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணிடுங்க. என்னோட வார்த்தைகளை கேட்கணும்னு விருப்பப்படுற குழந்தைங்க மட்டும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நான் பெருசா ஒன்றும் உங்களை வந்து கஷ்டப்படுத்திட மாட்டேன். என்னால் முடிஞ்சது என்னோட ஃப்ரெண்ட்ஸை நல்லா படிக்க வைக்கணும், என்னோட செல்லங்களை ஜெயிக்க வைக்கணும். சரி, ஓகே, நம்ம கண்டென்ட்டுக்குள்ளே வந்துடலாமா? இப்போ தெரிஞ்சுக்கோங்க, கடவுள் வந்து நமக்கு நல்ல கண்களையும், நல்ல கைகால்களையும், நல்ல உறுப்புகளையும், நல்ல பெற்றோரையும், நல்ல குடும்பத்தையும், நல்ல வீட்டையும் கொடுத்து நம்ம சந்தோஷமா வச்சிருக்காரு. இந்த நேரம் எல்லாரும் இந்த பிரபஞ்சத்திற்கும் இந்த கடவுளுக்கும் நன்றி சொல்லுங்க. சொல்லுங்க, இம்மிடியேட்டா சொல்லுங்க. நீங்க எனக்கு தெரிவிக்க வேண்டாம். நீங்க இந்த வீடியோ பார்க்கும் போதே கடவுளுக்கு நன்றின்னு சொல்லுங்க. நம்ம நன்றி சொல்ல சொல்ல அந்த மாதிரியான நிறைய நல்ல விஷயங்கள் கடவுள் நம்ம கொடுத்துக்கிட்டே இருப்பாராம். நம்ம நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கணுமா எல்லாத்துக்குமே. யூடியூப்ல பாக்குற அந்த சப்ஸ்கிரைபர்ஸ் ஆகிய எல்லா குழந்தைங்களுக்கும் கோடி நன்றி.
ஏன்னா நீங்க எல்லாருமே வந்து பார்க்க தான் யூடியூப் சேனலும் வளர்ந்துகிட்டே வருது. நீங்க இவ்வளவு பேர் எனக்கு ஃப்ரெண்டா வந்து உள்ள வர 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 எனக்குள்ள ஒரு உத்வேகம், ஒரு சந்தோஷம். பரவாயில்லையே, நம்ம பின்னாடி இத்தனை குழந்தைங்க இருக்காங்களா? அப்ப அந்த குழந்தைங்களுக்கு என்ன பண்ணணும்? எப்படி வீடியோ போடணும்? இதுதான் என்னோட தாட்டா இருக்கு. நைட்டு தூங்கும்போது அத பத்தி தான் யோசனை. கிச்சன்ல போய் சாமான் தொலக்கும் போதும் அததான் யோசனை. அதனால நம்ம வந்து டைம வேஸ்ட் பண்ணாம, வேலைய முடிச்சுட்டு இந்த யூடியூப்ல வந்து வீடியோ போடுறது தான் வேலை. எப்போ வீடியோ போடுவோம் அந்த மனசு வந்து டபக்குன்னு அப்படி துடிச்சுக்கிட்டே இருக்கும். அந்த வீடியோ போட்டுட்டு அந்த கமெண்ட்ஸ் கொடுக்கறதுக்குனே எனக்கு நிறைய நேரம் ஓடிடுது. இப்பதான் எனக்கு தோணுது, இனிமே கமெண்ட்டுக்கெல்லாம் ரிப்ளை பண்ண வேண்டாம்னு தோணுது. ஏன்னா அதிக நேரம் போனே பார்த்துட்டு இருக்க மாதிரி இருக்கு. அதனால கண்ணு ரொம்ப பாதிக்கப்படுது. வீடியோ போறது என்னமோ 10 நிமிஷம் 20 நிமிஷம் தான். ஆனா அந்த கமெண்ட்டுக்கு ரிப்ளை கொடுக்கறது ஒரு நாள்ல 2-3 மணி நேரம் போல நான் டைம் ஒதுக்கிடுறேன். தயவு செஞ்சு கோச்சிக்காதீங்க பிள்ளைங்களா, ரிப்ளை பண்ணலாம். உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் நான் ஃப்ரீயா இருக்கும்போது பார்க்குறேன். எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணவும் முடியல. உங்களோட கமெண்ட்ஸுக்கெல்லாம் வந்து ஒவ்வொரு வீடியோவில் நான் வந்து பதில் சொல்கிறேன். சொன்னது புரியுதுங்களா? எல்லா குழந்தைங்கள்கிட்டும் இன்னைக்கு நான் ஒரு நல்ல விஷயத்த சொல்லணும் அப்படின்னு வந்தேன். எப்பவுமே தெரிஞ்சுக்கோங்க, கற்க கசடர கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக அப்படின்னு ஒரு குறள் இருக்கு இல்லையா? இது கல்வியை பத்தி கல்விக்கு பத்தின குறள். இந்த குறள்ல என்ன சொல்லியிருக்காங்க? நம்ம என்ன கற்கிறோமோ அதை கசடு இல்லாம குற்றமற படிக்கணும். நல்ல நூல்களா தேர்ந்தெடுத்து படிக்கணும். அந்த மாதிரி படித்த அந்த நூல்கள் பிரகாரம் அந்த படிப்பு, அந்த கல்வி என்ன கற்றோமோ அந்த கல்வியின் பிரகாரம் நம்ம வாழ்க்கையில அப்படி நிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இதை எத்தனை பேர் ஃபாலோ பண்றோம்? கண்டிப்பா ஃபாலோ பண்றது இல்லையா? ஸோ அதனால முதல்ல நம்ம என்ன பாடங்கள் படிக்கிறோமோ அதை வந்து நம்ம வாழ்க்கையில அதை வந்து உபயோகிக்க பார்க்கணும். சின்ன வயசுல படிச்சிருப்பீங்க, 8th ஸ்டாண்டர்ட்ல படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். காலையிலும் மாலையிலும் நன்கு உலாவி வந்தால் யமன் நம் காலை தொட்டு ஓடி போவான்னு சொல்லிட்டு. எத்தனை பேர் வாக்கிங் போறீங்க? எத்தனை பேர் விளையாடுறீங்க? கிடையாது. உங்களோட படிப்பு எவ்வளவு முக்கியமோ அது போல உங்களோட ஆரோக்கியம் மிக முக்கியம். புரியுதுங்களா? டெய்லியும் யாரெல்லாம் உங்களோட ஹெல்த்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எக்ஸசைஸ் பண்றது, யோகா பண்றது, வாக்கிங் போறது, இல்லை வீட்லயே வந்து டெய்லி ஒரு 2 பாட்டு போட்டு டான்ஸ் ஆடுறது, இந்த மாதிரி எல்லாம் பண்றீங்க, கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. இது எல்லாமே ரொம்ப முக்கியம் பிள்ளைங்களா. உங்களுக்கு படிப்பு முக்கியம் அப்படின்னு நான் வந்து ஒவ்வொரு வீடியோலும் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ படிப்பு எப்படி முக்கியமோ அதை விட முக்கியம் ஆரோக்கியம். கடவுள் கொடுத்த அந்த எல்லா உறுப்புகளையும் நம்ம இயங்க வச்சு அதற்கான பயிற்சிகளை கொடுக்கும் பொழுது நம்ம இன்னும் நல்ல ஆரோக்கியமா இருக்கிறோம். அதனால தயவு செஞ்சு நல்ல எக்ஸசைஸ் பண்ணுங்க, இல்லை ஸ்கிப்பிங் பண்ணுங்க, இல்லை வாக்கிங் போங்க, இல்லை ரன்னிங் போங்க. இடமே இல்லைன்னா வீட்டு மொட்டை மாடியில போங்க, பண்ணுங்க. அது கூட இல்லை அப்படின்னா வீட்டுல ரூம்லயே கூட ஸ்கிப்பிங் வச்சு விளையாடுங்க. உங்களுக்குள்ள நிறைய வந்து திறமைகள் கொட்டி கிடக்குது குட்டீஸ். அதை வெளியே கொண்டு வரணும் அப்படின்னா முதல்ல வந்து நீங்க ஹெல்த்தியா இருக்கணும். உங்கள் உடல்நிலை ஆரோக்கியமா ஹெல்த்தியா இருந்தாதான் நீங்க வந்து நல்லா படிக்கணும், நம்ம சாதிக்கணும், நம்ம இந்த மார்க் ஸ்கோர் பண்ணணும், நீங்க என்ன டார்கெட் நினைக்கிறீங்களோ அதை அச்சீவ் பண்ண முடியும். ஒரு நல்ல உடல்நிலையில தான் வந்து நம்ம மனசும் வந்து ஒரு நல்ல வளமா இருக்கும். ஏன்னா நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை வந்து நம்ம செயல்படுத்தணும் அப்படின்னா முதல்ல நம்ம உடல் வந்து ஆரோக்கியமா நமக்கு சப்போர்ட் பண்ணணும். ஏன்னா எனக்குமே நிறைய பிரச்சனைகள் இருக்கு. எல்லா பிரச்சனை இருந்தாலும் எல்லாத்தையும் அப்படி ஓரம் கட்டிட்டு அப்பப்ப வீடியோ போடுறதுக்கு முன்னே வந்து நம்ம வீடியோ போடணும், நம்ம பிள்ளைங்களுக்காக நம்ம வந்து சப்போர்ட் பண்ணணும். ஸோ நம்ம உடம்ப நம்ம பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட ஹெல்த்தை வந்து கண்டிப்பா என்னால முடிஞ்ச வகையில ஒரு சில எக்ஸசைஸ் பண்ணி என்னோட ஹெல்த்தையுமே நான் வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன் என்னால் முடிஞ்ச வரையும். இருந்தாலும் பிரச்சனைகள் இருக்கு. ஸோ கடவுள் கொடுத்தது அதை நம்ம அனுபவிச்சுதான் ஆகணும். எப்ப யாருக்கு என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. ஸோ அதனால இருக்கிற வரையும் நம்ம உடலை ஆரோக்கியமா நல்லபடியா நம்ம பார்த்துக்கணும். ஆரோக்கியம் மிக 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 முக்கியம். நிறைய குழந்தைங்க நல்லா படிச்சிருப்பீங்க, எக்ஸாம் ஹால்ல போன உடனே வந்து ஃபீவர் வர்றது, எக்ஸாம் டைம்ல பயந்து ஜுரம் வர்றது, எக்ஸாம் எழுத முடியாம போகிறது, இந்த மாதிரி எல்லாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகள்லாம் வரக்கூடாது அப்படின்னா நம்ம வந்து ஆரோக்கியமா இருக்கணும். நல்ல பழங்கள் எடுத்துக்கணும், காய்கறிகள் நிறைய சாப்பிடணும், கீரை சாப்பிடணும். கீரையெல்லாம் பிடிக்கலன்னு ஒதுக்காதீங்க. அது எனக்கு கசக்குனாலும் பரவாயில்ல, அது டேஸ்ட் இல்லைனாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு 2 முறையாச்சும், அட்லீஸ்ட் ஒரு நாளாச்சும், வாரத்துக்கு ஒரு நாளாச்சும் கீரை சாப்பிடுங்க. அதே மாதிரி வாரத்துக்கு 1 நாள் 2 நாள் எண்ணெய் தேய்ச்சி குளிங்க.
நேரத்துக்கு படுங்க. தயவு செஞ்சு 10 மணிக்கு மேல மொபைல் யூஸ் பண்ணாதீங்க. நீங்களாம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னா இன்னையில இருந்து உங்களோட மொபைல் யூசஸை தயவு செஞ்சு கட் பண்ணுங்க. அப்படியே யூஸ் பண்றீங்க அப்படின்னா கூட தயவு செஞ்சு 10 மணிக்கு மேல தொடவே தொடாதீங்க. காலையில எழுந்துக்கோங்கன்னு சொன்னேன். எத்தனை பேர் காலையில எழுந்தீங்க? கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ், ஒரு ஸ்டூடெண்ட் சொல்லியிருந்தாங்க கமெண்ட்ல, மேடம் நான் வந்து இன்ஸ்டாகிராமை வந்து அன்இன்ஸ்டால் பண்ணாதான் நான் வந்து உருப்படுவேன் அப்படின்ற மாதிரி. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நம்ம வார்த்தைக்கு அவ்வளோ ஒரு மதிப்பு கொடுக்குறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. நிஜமா சொல்றேன் குட்டீஸ். நான் வந்து கோச்சிங் சென்டர்ல பிள்ளைங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் பழகுவேன். நிறைய அட்வைஸ் பண்ணுவேன், மோட்டிவேட் பண்ணுவேன். நான் படிக்க வைக்கிறத விட மோட்டிவேட் பண்ணி பிள்ளைங்களை படிக்க வச்சுருவேன். என்னோட கோச்சிங் சென்டர்ல நிறைய பிள்ளைங்க சாதனையாளர்களா மாறி இருக்காங்க. ரொம்ப சந்தோஷம் அதெல்லாம். இப்போ வரையுமே என்னோட கான்டாக்ட்ல இருக்காங்க. எல்லா பிள்ளைங்களுமே எல்லாரும் நல்ல பொசிஷன்ல இருக்காங்க. அதுல ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கல்யாணம் குழந்தை கூட பிறந்தாச்சு. ஸோ அதே போல் நீங்களும் நல்லா படிங்க, நல்லா மார்க் ஸ்கோர் பண்ணுங்க. பப்ளிக் மார்க் மட்டும் கிடையாது குட்டீஸ். இப்போ நம்மோட பப்ளிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரக்கூடிய ஃபர்ஸ்ட் மிட்டம் எக்ஸாம் தான் பப்ளிக். அப்புறம் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லிடுங்க ஸ்டடி பிளான்ல நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் மிட்டம் சொல்கிறீங்க, எங்களுக்கு யூனிட் டெஸ்ட் நடக்கும், எங்களுக்கு மந்த்லி டெஸ்ட் நடக்கும் அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. சரிங்களா? ஜூன் மந்த், ஜூலை மந்த் இந்த 2 மந்த் போர்ஷனை தான் ஃபர்ஸ்ட் மிட்டம்னு வைக்கிறாங்க. ஸோ நீங்கள் ஜூன் மந்த் எக்ஸாம் அப்படின்னா அந்த ஜூன் மந்த் போர்ஷனை படிங்க. நான் வந்து உங்களுக்கு சாப்டர் வைஸ் எல்லாத்துலயும் இம்பார்ட்டன்ஸ் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ அந்த சாப்டர் வைஸ் சொன்ன இம்பார்ட்டன்ட் யூனிட் டெஸ்டா இருந்தா என்ன, அது மந்த்லி டெஸ்டா இருந்தா என்ன, இல்ல சைக்கிள் டெஸ்டா இருந்தா எந்த டெஸ்டா இருந்தா என்ன படிங்க. எல்லாமே எக்ஸாம் தானே, பேர் தான் வேற மாறுது. ஓகே, போர்ஷன் மாறும், அவ்வளவுதான். இம்பார்ட்டன்ட் தானே. ஸோ அதை நல்லா படிங்க. ஃபர்ஸ்ட் மிட்டம் எக்ஸாம்ஸ்க்கு நல்ல ஒரு டார்கெட் அச்சீவ் பண்ணோம் பிள்ளைங்களா. யாரெல்லாம் உங்களை தயார்படுத்திக்கிட்டீங்க? சரி, ஓகே, இது வந்து நம்ம செகண்ட் வீக் ஸ்டடி பிளான் நான் போட போறேன். தம்ப்நெயில்லே உங்களுக்கு இது வந்து செகண்ட் வீக் அப்படின்னு போட போறேன். ஒவ்வொரு வீக்கும் உங்களுக்கு நான் கவுண்டிங் கொடுத்துட்டே வரப்போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வீக்ல இருந்து யார் செகண்ட் வீக்ல எவ்வளவு பர்சன்டேஜ் மாறி இருக்கீங்க? உண்மையா நேர்மையா சொல்லணும் பிள்ளைங்களா. முதல் உங்களுக்குள்ள பொய் சொல்றத அப்படி தூக்கி ஓரம் வச்சிருங்க. பொய்யே வேண்டாம் பிள்ளைங்களா, நேர்மையா இருங்க பிள்ளைங்களா. நீங்க நேர்மையா இருந்தீங்கன்னாவே உங்க வாழ்க்கையில பெருசா சாதிக்கலாம். வீடியோ கண்டிப்பா லென்த்தா தான் போகுது. என்ன பண்ண சொல்றீங்க? பேச ஆரம்பிச்சா என்னால வந்து ஸ்டாப் பண்ண முடியல. ஆனா ஒரு மாணவர் மட்டும் ரொம்ப லென்த்தியா பேசுறீங்க, கொஞ்சம் ஷார்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னாங்க. என்னால ஷார்ட் பண்ண முடியல. சாரி பாஸ். யாரு வந்து கமெண்ட் பண்ணிருந்தீங்க அவங்ககிட்ட சாரி கேட்டுக்கிறேன். ஏன்னா எனக்கு வந்து நான் யூடியூப்ல உங்ககிட்ட பேசுறதாவே எனக்கு ஃபீல் ஆகல. என் முன்னாடி நீங்க எல்லாரும் உட்காந்துட்டு இருக்கீங்க. அந்த குழந்தைங்க கண்ணுக்கு தெரியுறாங்க. உங்களுக்கு அந்த கமெண்ட்டை வச்சு ஒவ்வொரு குழந்தைங்களுக்கும் நானே வந்து ஒரு முகத்தை வந்து கற்பனை செஞ்சுக்குவேன். ஒவ்வொரு முகத்துக்கும். அதுல ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ்ல வந்து ரெகுலரா நம்ம வீடியோ வந்தாவே கமெண்ட் வந்துடும். அந்த ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா மற்ற சேனல்ஸ்லயுமே வந்து கமெண்ட்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. பார்த்துட்டு தான் இருக்கேன் நான். எனக்கு வேற வந்து எஜுகேஷனை தவிர வேற எந்த சைட்லயும் பெருசா வந்து இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஓப்பனா சொல்றேன். அப்படியா வேற பக்கம் நான் திரும்புறேன் அப்படின்னா இளையராஜா சாங்ஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா கேட்பேன். அவரோட பாடல்கள்லாம் மனசு ரொம்ப வருத்தமா இருக்கும் போதும் தாளாட்டும், மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் போதும் தாளாட்டும், இறைபக்தி அதிகமாகும் போதும் தாளாட்டும், சோகத்துல இருக்கும் போதும் நம்மள மீண்டு கொண்டு வரும். இனிமையான ஒரு பாடல். சாதனை படைத்தவர். அந்த மாதிரி யாருக்கெல்லாம் சாதனை படைக்க ஆசை இருக்கு? இளையராஜா அவங்க மியூசிக்ல சாதனை படைச்சிருக்காங்க. ஏஆர் ரகுமான் அவங்க மியூசிக்ல சாதனை படைச்சிருக்காங்க. உங்களுக்கு பாடமாவே வருது இல்லையா? சாதனை படைத்த இசை ஞானிகள் அப்படின்னு சொல்லிட்டு தமிழர்கள், இசை தமிழர்கள் அவங்கெல்லாம் வந்து நம்ம நாட்டுக்கு பெருமை சேர்த்துட்டு இருக்காங்க. அதே போல உங்களாலையும் முடியும். உங்கள யார் அப்துல் கலாமா இருப்பீங்கன்னு யாருக்கு தெரியும்? யார் இளையராஜாவா இருப்பீங்கன்னு யாருக்கு தெரியும்? யார் ஏஆர் ரகுமானா இருப்பீங்கன்னு யாருக்கு தெரியும்? கண்டிப்பா ஒரு நாள் சாதனை படைப்பீங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க பிள்ளைங்களா. நான் 100க்கு என்னதான் படிச்சாலும் 60 மார்க் தாண்ட முடியல. ஃபீல் பண்றீங்களா? டோன்ட் ஃபீல். கடமையை செய், பலன் எதிர்பார்க்காதே. ஆனா நேர்மையா படிக்கணும். நீ நேர்மையா படிச்சனா, உண்மையா இருந்தனா கண்டிப்பா உன்னோட திறமை ஒரு நாள் இந்த உலகத்துக்கு தெரியும். அப்போ உன்னோட பேர் இந்த உலகத்துல ஒரு பெரிய அளவுல பாராட்டுக்குரியதா வரும். முதல்ல வாழ்க்கையில ஒரு லட்சியத்தோட படிங்க, ஆரோக்கியமா இருங்க, மனசை சந்தோஷமா வைங்க.
ஃபர்ஸ்ட் சொன்ன அட்வைஸ் பொய் சொல்லக்கூடாது. பார்ப்போம் உறுதிமொழி எத்தனை பேர் எடுக்கிறீங்கன்ட்டு. ஆன்டினே எனக்கு மேம்லாம் வேண்டாம் பிள்ளைங்களா, ஆன்டினே கமெண்ட் பண்ணுங்க. ஆன்டின்னா தான் எனக்கு நீங்கெல்லாம் ஏதோ என்னோட ரிலேட்டிவ்ஸ் மாதிரி சந்தோஷமா இருக்கு. ஆன்டி நான் இனிமே பொய் சொல்ல மாட்டேன் கமெண்ட் பண்ணுங்க. ஆன்டின்னும் போது நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு சீக்கிரம் உள்வாங்கும், நம்மளோட உறவுகள் போல. சரிங்களா செல்லங்களா? ஸோ ஆன்டி சொன்னா கேட்கணும். சரி, யாரெல்லாம் பொய் சொல்ல மாட்டீங்க? ரெண்டாவது, மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது. யூஸ் பண்றீங்களா? எஜுகேஷனுக்காக யூஸ் பண்ணுங்க, இந்த மாதிரி மோட்டிவேஷன் ஸ்பீச்சுக்காக யூஸ் பண்ணுங்க, ஸ்டடி பிளான்காக யூஸ் பண்ணுங்க, இம்பார்ட்டன்ட் பார்க்கறதுக்காக யூஸ் பண்ணுங்க. அது போக அவங்க வாழ்க்கையில ஏதாவது உருப்படியா தேவைப்படுது அப்படின்னா மொபைல் யூஸ் பண்ணுங்க. இல்ல பாட்டு கேட்கணும், வேற ஏதாவது பார்க்கணும் அப்படின்னா டிவியே பாருங்க. மொபைல் கையில எடுத்தீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட செல்ஃப் கண்ட்ரோல் இருக்கு அப்படின்னா மொபைல் யூஸ் பண்ணலாம், தவறு கிடையாது. ஆனா அது என்ன பண்ணும், உங்களோட புத்தியும் மனசையும் ஆக்கிரமிச்சு உங்களோட நேரத்தை அபகரிச்சு படிக்க முடியாம நம்மள வீணாக்கிடும். யோசிச்சு பாருங்க, எத்தனை பேர் வந்து இன்னும் 10 நிமிஷத்துல வச்சிடலாம், இன்னும் 1/2 hourல வச்சிடலாம். எத்தனை பேர் வீடியோ கேம்ஸ் விளையாடுறீங்க? எத்தனை பேர் அந்த கேம் விளையாடும் பொழுது அந்த போனை வைக்க முடியாம திணறீங்க? யாரெல்லாம் அடிக்ஷன் ஆயிருக்கீங்க? யாரெல்லாம் மீண்டு வர போறீங்க? என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்லாம் என்னென்ன சீரியல் பாக்குறாங்க தெரியுமா? யூடியூப் ஸ்டுடியோல போயிட்டு என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எந்த சேனல்லாம் பாக்குறாங்க, நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன சேனல்லாம் பாக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சேனலும் காட்டும், அதுல யார் யார் என்ன வீடியோ பாக்குறாங்கன்றதும் காட்டும். அதுல பாத்தீங்கன்னா எனக்கு அந்த பேர் கூட எனக்கு சொல்ல தெரியல, உடனே மறந்து போச்சு, ஞாபகம் இல்லை. அந்த சீரியல்ல நான் எதுவுமே பாக்குறது, இப்ப ட்ரெண்டிங்ல என்ன சீரியல் இருக்குன்னு கூட எனக்கு தெரியாது. நீங்க நம்புவீங்களான்னு தெரியாது. நான் சீரியல்லாம் பார்த்து கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷ காலம் ஆகுது. எப்போ கோச்சிங் சென்டர் எடுத்தனோ எல்லாத்தையும் இறக்கிட்டியாச்சு. அது என்னத்துக்கு அதை போட்டுட்டு கரெக்டா விளக்கேத்தி வைக்கும் போது 6 மணிக்கு பாத்தீங்கன்னா ஒப்பாரி வச்சு அழுவாங்க. அப்புறம் அந்த சீரியலை பார்த்துட்டு அடுத்த வாரம் என்ன, அடுத்த வாரம் என்ன, அதுவுமே கிட்டத்தட்ட அடிக்ஷன் தான். கேம் எப்படி அடிக்ஷனோ அந்த மாதிரி சீரியல். வீட்டுல நிறைய பாட்டிங்க பெரியவங்க எல்லாருமே நிறைய பேர் பாத்தீங்கன்னா சீரியலுக்கு அடிக்ஷன் ஆகி உட்காந்துட்டு இருப்பாங்க. ஏன்னா அந்த டைம் ஆனவுடனே உட்காந்து வீட்டுல என்னமோ யாருக்கும் என்னமோ நினைப்போம், பார்த்தா அங்க பேசிட்டு இருப்பாங்க. என்ன பேசுவாங்க? அச்சோ அவன் இறந்து போயிட்டாண்டி, அவன் ஊருக்கு போயிட்டாண்டின்னு. அம்மா யாருமா அப்படின்னு கேட்டாக்கா எங்க அம்மா சொல்லுவாங்க, ஐயோ இல்லம்மா அந்த டிவிலம்மா அப்படின்வாங்க. அந்த மாதிரி ஒரு சிலர் வந்து அவங்களோட வாழ்க்கையில இருக்க கஷ்டங்களை மறக்கிறதுக்காக வயசானவங்க பாக்குறாங்க, சரி ஓகே. ஆனா உங்களுக்கு வயசாயிடுச்சா? நீங்க என்ன நிறைய சாதனை படைக்கணும் பிள்ளைங்களா. உங்களோட நேரம் பொன்னான காலம் செல்லங்களா. நீங்கெல்லாம் பெரிய சரித்திரம் படைக்க போறீங்க. இந்த உலகத்துல உங்களோட அதாவது வரலாறோட ஒவ்வொரு பக்கமும் திருப்பும் பொழுது உங்களோட பேரும் அந்த புத்தகத்துல வரணும் குட்டிங்களா. நீங்களும் ஒரு சாதனையாளர்களா மாற முடியுமே. புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்குள்ள நிறைய குழந்தைங்களுக்கு நிறைய திறமை இருக்கு. அதே மாதிரி மார்க் குறைஞ்ச பிள்ளைங்கலாம் தயவு செஞ்சு உங்களை நீங்களே மட்டம் தட்டிக்காதீங்க. இந்த வீடியோவை வந்து பேரண்ட்ஸ் பாக்குறீங்கன்னா நான் வந்து அவங்க கிட்ட கையெடுத்து கூப்பி கேட்டுக்கிறேன். பிள்ளைங்க வந்து ஒழுக்கமா இருக்காங்களா அப்படின்னு மட்டும் பாருங்க. அதுக்கப்புறம் அவங்களால எவ்வளவு முடியுதோ அவங்க படிக்கிறாங்களோ அதை நேர்மையா படிக்கட்டும், அதுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஆனா அவங்க படிக்கல, மதிப்பெண் குறையுது, மார்க்ஸ் வரல அப்படின்னு வந்துட்டு அவங்க லைஃபே போயிடுச்சு அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து டிமோட்டிவேட் பண்ணவே பண்ணாதீங்க. ஏன்னா ஒவ்வொரு குழந்தைக்குள்ளும் பெரிய திறமை ஒளிஞ்சு கிடைக்கும். அந்த திறமை எதை நோக்கி போகுது? அவங்க இன்ஜினியரிங் போகலாமா, கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் எடுக்கலாமா, டீச்சர் லைன் போகலாமா, இல்ல சயின்ஸ் எடுத்து படிக்கலாமா, அவங்க எந்த சப்ஜெக்ட்ல அதிகமா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்காங்க, இல்ல ஒரு ஜேர்னலிஸ்டா படிக்கலாமா? எல்லாமே வந்து வெறும் பணம் சம்பாதிக்கிறதாவே யோசிக்க கூடாது. நிறைய பணம் சம்பாதிக்கணும். மாசம் ஆனாக்க நமக்கு 1,00,000 ரூபாய் இன்கம் வரணும். வெறும் பணத்தை மட்டும் பார்க்க கூடாது. பணம் அவசியம்தான். ஆனா அந்த பணத்தை எப்படி சம்பாதிக்கணும்? பிடிச்ச தொழிலா, விருப்பமுள்ள சப்ஜெக்டா படிச்சு அது வழியா வேலைக்கு போய் அது மூலயமா வர வேலை, அது மூலயமா வர சம்பளம் நமக்கு வந்து ஒரு முழு ஈடுபாடு, முழு திருப்தியை கொடுக்கும். சோ உனக்கு என்ன பிடிக்குமோ நீ அதை செய், அதை நல்லா செய். ஆனா அது நல்லதா மட்டும் இருக்கட்டும். சுவாமி விவேகானந்தர் சொல்லியிருக்காரு, நீ எதுவாக ஆக வேண்டும் என்று எண்ணுகிறாயோ நீ அதுவாகவே மாறுகிறாய். உன்னை நீ பலவீனன் என்று நினைத்தால் நீ பலவீனன். அதாவது உன்னால எதுவுமே சாதிக்க முடியாது, நம்ம எல்லாம் வந்து என்னத்தை தான் பண்ண போறோம், நம்ம வேஸ்ட் அப்படின்னு நீ நினைச்சனா நீ வேஸ்டா தான் போயிடுவ.
உன்னால் சாதிக்க முடியும் என்று நீ நினைத்தால் நீ கட்டாயம் சாதிப்பாய், நிச்சயம் வெற்றி பெறுவாய். சுவாமி விவேகானந்தர் சொன்னது. சோ எதுவாக நினைக்கிறாயோ நீ அதுவாகவே மாறுகிறாய். அப்ப உங்களோட எண்ணங்களை உயர்வா வைங்க. உங்களால சாதிக்க முடியும் நம்புங்க. அந்த பெரிய சாதனைக்கான அடிப்படை தான் உங்களோட 10ஆம் வகுப்பு மதிப்பெண், 11ஆம் வகுப்பு மதிப்பெண், 12ஆம் வகுப்பு மதிப்பெண். இப்ப புரிஞ்சுதுங்களா பிள்ளைங்களா? மார்க்ஸ் எதுக்கு முக்கியம்னு? வெறும் பணத்துக்காக ஓட போறீங்களா? இல்ல பாடத்தை புரிஞ்சு படிக்க போறீங்களா? இல்ல பிடிச்ச குரூப் எடுக்க போறீங்களா? இல்ல பிடிச்ச வேலையை செய்ய போறீங்களா? யோசிங்க. பிடிச்ச படிப்போட, பிடிச்ச வேலையோட, நல்ல வருமானத்தோட வாழ்க்கை அமைஞ்சதுன்னா அவங்கெல்லாம் கிரேட். அவங்கெல்லாம் கொடுத்து வச்சவங்க. அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையை சூஸ் பண்ணணும் அப்படின்னா முதல்ல உங்கள்கிட்ட நிறைய மாற்றங்களை கொண்டு வாங்க. மொபைல் யூஸ் பண்றதை குறைங்க, பொய் சொல்றதை நிறுத்துங்க. முதல்ல கண்கண்ட தெய்வம் மாதா பிதா. தாயிற் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை. தாயிற் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை. தாயிற் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை. தொண்ட அவுட்டு. தாயிற் சிறந்த கோயிலும் இல்லை. பாட்டு வராது. உங்ககிட்ட பேசுறேன்னும் போது கொஞ்சம் எமோஷனலா ஆயிடுச்சு, அதான் பாடிட்டேன். இது எல்லாமே கோச்சிங் சென்டர்ல பண்ற கூத்து. அதே கூத்து உங்ககிட்டயும் பண்ணிட்டு இருக்கேன். கிளாஸ்ல பிள்ளைங்களை 2.5 ஹவர்ஸ்னா அதுல கிட்டத்தட்ட டெய்லியும் 1/2 hour பேசிடுவேன். பேலன்ஸ் இருக்கிற டைம் தான் உங்களை படிக்கவே விடுவேன். அந்த மாதிரி உங்களுக்கு வாரத்துக்கு ஒரு நாள் உங்ககிட்ட மொக்க போட போறேன். நான் மொக்க போடுறேன்னா இல்ல உங்களுக்குள்ள மாற்றத்தை கொடுக்குறேன்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. யூஸ்ஃபுல்லா இருந்தா கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம என்ன பேச வரோம் அப்படின்றதே மறந்து போயிடுது அப்பப்ப. என்ன கண்டென்ட்டை விட்டோம்? தாயிற் சிறந்த கோயிலும் இல்லை. தாய் யோசிச்சு பாருங்க, அந்த தாய் இல்லைன்னா நம்ம வாழ்க்கை என்ன ஆகும்ட்டு. ஏன்னா அந்த தாயோட வார்த்தைகளை எல்லாரும் நம்ம கேட்குறோமா? அந்த தாயோட வார்த்தையை கட்டுப்படுறோமா? அந்த தாயை பாராட்டுறோமா, போற்றுறோமா? இன்னைக்கு நீங்க எங்கேயாவது வெளியே போய் சாப்பிட்றீங்க. சாப்பிடும்போது யாருக்கெல்லாம் அந்த ஃபுட்டு ரொம்ப பிடிக்குது? ஹோட்டல்ல விட்டுருங்க, வேற யார் வீட்லயாவது. கண்டிப்பா பிடிக்காது. ஏன்னா இல்ல எங்க அம்மா இந்த சாம்பார் இன்னும் டேஸ்டா வைப்பாங்க, இல்ல எங்க அம்மா பிரியாணி பண்ணா சூப்பரா பண்ணுவாங்க. அம்மா 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 அம்மா. அம்மா இல்லைன்னா நம்ம வாழ்க்கை சும்மா. அம்மா தான் நமக்கு எல்லாமே முக்கியம். அதனால அந்த அம்மாவை கஷ்டப்படுத்தாதீங்க. அம்மா கோவமா 2 வார்த்தை பேசுனா என்ன? நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு தானே அம்மா பேசுறாங்க. சோ இதுவரையும் தவறு பண்ணிட்டு இருந்தீங்க இல்லையா? அந்த தவறுக்கு முதல்ல நீங்க பண்ணக்கூடிய பிராயச்சித்தம் முதல்ல ஓடி போய் உங்க அம்மா கால் பாதங்களை தொட்டு, அம்மா என்னை மன்னிச்சிடுங்க, என்னை பிளஸ் பண்ணுங்க, நான் நல்லா இருக்கணும், என்னை பிளஸ் பண்ணுங்கன்னு கேளுங்க. சூப்பரா இருப்பீங்க. டெய்லி அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கலன்னா கூட பரவாயில்ல, அட்லீஸ்ட் எக்ஸாம் போகும்போதாச்சும் பாட்டி காலில், அம்மா காலில், தாத்தா காலில், பெரியவங்க காலில் ஆசீர்வாதம் வாங்குங்க. அதுக்கு அடுத்தது தந்தை. தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை. தந்தைனா யாரு? பிதா, அப்பா. அப்பா நம்ம கண் கண்ட தெய்வம், நம்ம அம்மாவும் அப்பாவும். அவங்க நம்ம நல்லதுக்கு தான் நமக்கு அட்வைஸ் பண்றாங்க. நீ இதை படி, இந்த குரூப் எடு, இந்த மார்க் எடுன்னு சொல்றாங்க. ஸோ அது உங்களுக்கு பிடிக்கலையா, புரியலையா, கலந்து ஆலோசிச்சு உட்காந்து பேசி முடிவெடுங்க, தவறு கிடையாது. அதுக்காக அவங்கள எதிரி மாதிரி பார்க்காதீங்க. அப்பா அட்வைஸ் பண்ணா அதை வெறுப்பா மனசுல நினைக்காதீங்க. அந்த அப்பா இல்லைன்னா நம்மளை படிக்க முடியுமா? பணம் கட்டி படிக்க வைக்கிறாங்க, நமக்கு ஆசைப்பட்டதை வாங்கி கொடுக்குறாங்க. வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது ரோட்ல எந்த பண்டம் வித்தாலும், சாப்பிட்றதுக்கு என்ன ஸ்நாக்ஸ் வச்சா வித்துட்டு இருந்தாலும் நம்ம பையனுக்கு பிடிக்குமே, நம்ம பொண்ணுக்கு பிடிக்குமே அப்படின்னு பார்த்து பார்த்து வாங்கிட்டு வராங்க. இந்த ஹோட்டல்ல போய் வாங்கிட்டு வந்தாதான் என் பொண்ணு சாப்பிடும், இந்த ஸ்வீட் கடையில வாங்கினாதான் என் பையன் சாப்பிடுவான் அப்படின்னு பார்த்து பார்த்து உங்களுக்கு செய்யறாங்க இல்லையா? ஸோ அவங்க ஒரு 2 வார்த்தை அவங்க கிட்ட கோவமா பேசுறதுக்கு உரிமை இல்லையா? ஸோ தயவு செஞ்சு அம்மா அப்பா கிட்ட அன்பா நடந்துக்கோங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், இதை நோட் பண்ணிக்கோங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சொன்னீங்க முயற்சி செய்தால் முடியாதது இல்லையா? நான் ஒரு வீடியோவில் பேசியிருந்தேன் ஸ்டடி பிளான். அது கீழே கமெண்ட்ல எல்லா உழைப்பும் வேஸ்ட் மேம், என்னதான் படித்தாலும் எங்கே மார்க் வருது அப்படின்னு சொன்னீங்க. ஆனால் அவங்களுக்கான பதில் இங்கே என்ன நான் சொல்ல வரேன் அப்படின்னா, நம்ம என்னதான் முயற்சி பண்ணி படித்தாலும் முழுசாக ஜெயிக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம வீட்டில் இருக்க பேரண்ட்ஸோட பிளெஸிங்ஸ் முக்கியம். நம்ம பெற்றோரோட ஆசீர்வாதம் மிக மிக முக்கியம்.
அந்த பெற்றோர் அப்படின்னா வெறும் அம்மா அப்பா மட்டும் கிடையாது, நம்ம தாத்தா பாட்டியும் கூட. புரிஞ்சுக்கோங்க. நம்ம வீட்ல இருக்க தாத்தா பாட்டி, அம்மா அப்பா, நம்ம வெளியில போகிற இடங்கள்ல வயசானவங்கள வந்து தலையில முடி இல்லைன்னா அவங்கள வந்து கேவலமா பேசுறது, கண்ணு வந்து குறையோட இருக்காங்கன்னா அவங்கள வந்து பேர் வச்சு சொல்றது, மத்தவங்களோட குறைகளை வந்து ஏளனமா வந்து பேசுறது, இந்த பழக்கங்கள்லாம் நிறுத்திடுங்க செல்லுங்களா. இதுவரையும் தவறு பண்ணியிருந்தீங்கன்னா இந்த நிமிஷமே நீங்க யார வந்து அந்த மாதிரி கேவலமா பேசுனீங்களோ நீங்க அவங்ககிட்ட நேர்ல கூட போக வேண்டாம். மனசளவுல அவங்க பேர் தெரியும்னா பேர் தெரிஞ்சுக்கோங்க, இல்ல மனசால கடவுள்கிட்ட இறைவா நான் அவங்கள ஏளனமா பேசிட்டேன், என்னை மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு நான் அவங்க கிட்ட மன்னிப்பு கேளுங்க. நீங்க கேட்டீங்கன்னாவே உங்களோட கர்மா கழிஞ்சிரும், உங்களோட பாவ கணக்கு தீந்துரும். அப்ப என்ன ஆகும், உங்களுக்குள்ள நல்ல எண்ணங்கள் பிறக்கும், மனசு சுத்தமாகும், நல்ல விஷயங்கள்லாம் உங்களுக்கு தேடி வரும், உங்களுக்கு நல்லா படிக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஃப்ரெண்டா கிடைப்பாங்க, நல்ல டீச்சர் கிடைப்பாங்க, நல்ல மார்க்ஸ் வரும், படிக்கணுன்ற எண்ணம் அதிகமாகும், படிக்கிறதுக்கூடிய சூழல் வீட்டில் உருவாகும், உங்களோட அம்மா அப்பாவோட அன்பு அதிகமாகும், அவங்க உங்க மேல காட்டுற அக்கறையும் பாசமும் இன்னும் பல மடங்கு கூடும். இதை விட வேற என்ன வேணுங்க குட்டிங்களா? கண்ணுக்கு தெரிஞ்சு நம்ம அம்மா அப்பா இருக்காங்க, அவங்கள மரியாதை கொடுத்து அவங்கள வந்து போற்றி அவங்க காலில் வந்து மஞ்சள் குங்குமம் வச்சு பூஜை பண்ணுங்கலாம் சொல்லலை. ஜஸ்ட் வந்து அவங்க சொல்ற வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு அவங்களுக்கு ஒபே பண்ணி கொஞ்சம் அன்பா நடந்துக்கோங்க. சரி, யாரெல்லாம் காலையில எழுந்தீங்க, எத்தனை மணிக்கு எழுந்தீங்க, கமெண்ட் பண்ணுங்க பார்ப்போம். இந்த 1 வீக்ல சேஞ்ச் ஆனீங்களா இல்லையா? ரிசல்ட் வந்த உடனே அப்படி ஒரு மாற்றம் உங்களுக்குள்ள கமெண்ட்ல அப்படியே தீ பொறிதான். அந்த கமெண்ட்டை போய் பாருங்க, அந்த வீடியோ கீழே. அப்படியே எனக்கே ரொம்ப நெகிழ்ச்சியா இருக்கும். கிச்சன்ல சமைச்சுக்கிட்டே இருப்பேன், எனக்கு கொஞ்சம் கால் பாதம் வலி இருக்கும், ரொம்ப நேரம் நிக்க முடியாது. என்ன பண்ணுவேன், ஸ்டூல் போட்டு உட்காந்துட்டு சமைச்சிட்டே இருப்பேன். உடனே வந்து கமெண்ட், அந்த கேப்ல அந்த வதங்குறதுக்குள்ள போய் போன் எடுத்து கமெண்ட், அங்க ரிப்ளை. இப்படிதான் பிள்ளைங்களை வேலைக்கு நடுவுல சாப்பிடும்போது, சாப்பிட உட்கார்றதுக்கு முன்ன 2 கமெண்ட்டுக்கு ரிப்ளை கொடுத்துட்டு உட்காந்து சாப்பிட உட்காருவேன். மொபைல் யூஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு கிச்சன்ல சமைக்கும் போது கூட நீங்க மொபைல் யூஸ் பண்றீங்க. நீங்க கேட்கறது எனக்கு புரியுது பிள்ளைங்களா. இதுதானே என் வேலையா போச்சு. இதுதான் உங்களுக்கு நான் செய்யக்கூடிய ஒரு பெரிய நல்ல ஒரு செயலாவும் இருக்கு. ஸோ கண்டிப்பா வந்து கமெண்ட் பண்ணும்பொழுது நிறைய பிள்ளைங்களுக்குள்ள ரொம்ப தேங்க்ஸ் மேடம், ரொம்ப தேங்க்ஸ் மேடம்னு வந்து கமெண்ட் பண்றீங்க. நம்ம போட்ட பிளான் மாஸ் பிளானான மாசுன்னு சொல்லியிருக்கீங்க, கில்லின்னு சொல்லியிருக்கீங்க. ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு. எனக்கு வயசு 48 கிடையாது, வெறும் 14, 15 தான் ஆகுது. ஒத்துப்பீங்களா? இந்த வீடியோ கேட்டதுக்கு அப்புறம் சொல்லுங்க எனக்கு என்ன வயசா இருக்கும்னு. ஏன்னா மனசு அளவுல அப்படிதான் இருக்கு. உங்களோட சேர்ந்து நானும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டேன். ரொம்ப ஜாலியா போயிட்டு இருக்கு. இனிமே யூடியூப்ல சீரியஸாலாம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாம் கொடுக்க மாட்டேன். நல்லா படிங்க. கண்டிப்பா என்னால முடிஞ்ச இம்பார்ட்டன்ட் கொடுக்குறேன். கண்டிப்பா என்னோட செயல் உங்களுக்கானதா இருக்கும். நல்லதே நினை, நல்லதே நடக்கட்டும். எல்லாரும் வந்து பெரிய அளவுல சாதிக்கணும். அதுக்கு முதல்ல நமக்குள்ள என்ன மாற்றம் வரணும்? போன வாரம் என்ன அட்வைஸ் பண்ணேன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். காலையில எழுந்துக்க சொன்னேன், மொபைல் யூஸ் பண்றதை கட் பண்ண சொன்னேன். இந்த முறை உங்ககிட்ட சொல்லியிருக்கிறது, பொய் சொல்லக்கூடாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. வீட்டில் இருக்க பெரியவங்களுக்கு கீழ்ப்படியணும். நம்ம என்ன படிக்கிறோமோ அந்த படிக்கிற அந்த ஒரு நல்ல செயல் பிரகாரம் நம்ம வாழ்க்கையில நிக்கணும். அதுக்குதான் உங்களுக்கு அந்த குறளை சொன்னேன். கற்க கசடற கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. அந்த கேற்றபடி நீங்களும் நல்லா படிங்க, நல்ல நூல்களை, நல்ல கல்வியை படிங்க, படிச்ச விஷயங்களை கத்துக்கோங்க, பிறருக்கு சொல்லி கொடுங்க. உங்களோட திறமையும் வளரும், மற்றவங்களோட திறமையும் வளரும். இந்த பிரபஞ்சம் கண்டிப்பா நம்மளை பிளஸ் பண்ணி வாழ்க்கையில ஒரு பெரிய உச்சத்தை தொட வைக்கும். அடுத்த வாரம் இதே வெள்ளிக்கிழமை திரும்ப பார்க்கலாம். யாருக்குள்ள என்னென்ன மாற்றம் உண்டாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நீங்க 10th 11th 12th உங்க நேம் என்ன, நீங்க எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து பாக்குறீங்க, கல்வி விஜி சேனல் உங்களுக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட்டிவா இருக்கு, ஆன்டியோட ஏஜ் என்ன அப்படின்றது கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.